இந்த வீடியோவில் நாங்கள் ஓட்டமின்னியல் என்ற பாடத்தின் ரெண்டாவது உபபகுதியை சப்டாபிக்கை பார்க்க போகிறோம். மின் சக்தியும் மின் வலுவும். எங்களுக்கு தெரியும், ஒரு கம்பி ஒன்று இருக்கி அந்த கம்பியில் ஒரு ஏற்றம் ஒன்று காணப்பட்டால் அந்த ஏற்றத்தை அந்த கம்பிக்கு குறுக்கே அசைப்பதற்கு செய்ய வேண்டிய வேலை W சமன் அதுக்கு குறுக்காக பிரயோகிக்கப்படுற அழுத்தம் இன்ட்டு Q எல்லாம் தரப்படும். ஏற்கனவே நாங்கள் மின்புலம்ங்கிற பாடத்துலையும் படிச்சிக்கிறோம். அப்போ இதில் நான் Qவுக்கு பதிலாக ITங்கிறத போடலாம். ஏன் எனக்கு தெரியும், I சமன் Qவின் கீழ் மொத்த ஏற்றத்தின் கீழ் நேரம். ஆக Q சமன் என்ன வரும், இந்த T பெருக்கப்பட்ட IT. ஆகவே நான் இந்த ITங்கிறத போட்டால் வேலைக்கான சமன்பாடு, இந்த வேலை தான் மின் சக்திக்கான சமன்பாடு. W சமன் VIT என்று வரும். இங்கே வேங்கிறது என்ன வரும், பைப்பில் அல்லது சுற்றில் உள்ள மின் அழுத்த வேறுபாடு டெல்டா V தான் உண்மை எங்கே குறிப்பிடப்படுறது. இங்கே VIT என்று போட்டுடன் இப்போ எங்களுக்கு ஒரு சமன்பாடில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வினாவில் வந்துட்டு அழுத்தம் தரப்படலை, மின்னோட்டமும் தடையும் நேரம் சம்பந்தமாக கதைக்கப்பட்டால் நாங்கள் இங்கே அதாவது வோல்டேஜுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வோல்டேஜ் வராத விதமாக சமன்பாடு எடுக்கணும். ஆகவே இந்த VITங்கிற சமன்பாடு நாங்கள் வோல்டேஜ் வராத விதமாக மாற்றுவோம். W சமன் V சமன் IR தானே. ஆகவே இந்த IRின் படி Vக்கு பதிலாக நாங்கள் IRை போடுவோம். IR இன்ட்டு IT இன்று வரப்போகுது. ஆகவே இந்த I வர்க்கம் ஆயிரும். ஆகவே I வர்க்கம் RT என்று வரப்போகுது. இது வேலைக்கான சமன்பாடு. அடுத்த வேலைக்கான சமன்பாடு நாங்கள் I வராமல் எழுத வேண்டும் என்றால் I சமன் என்ன வரும், Vயின் கீழ் R என்று வரப்போகுது. ஆகவே W சமன் V இன்ட்டு Vயின் கீழ் R இன்ட்டு T என்று வரப்போகுது. ஆகவே இந்த V சேர்ந்தால் V வர்க்கம் Tயின் கீழ் R. ஆகவே இதெல்லாமே நியம சமன்பாடுகள் தான். எங்களுக்கு தரவுல எந்தெந்த கணியங்கள் தரப்பட்டிருக்குதுங்கிறத வச்சு நாங்கள் இந்த சமன்பாடுகளை முடிவு செஞ்சோம்னா சரி. அடுத்தது பார்ப்போம் வலுங்கிறதுக்கான பேசிக் சமன்பாடு என்ன. வலுங்கிறது என்னென்னா அலகு நேரத்தில் செய்கிற சக்தி. அப்போ மொத்த நேரத்துக்கு Tங்கிற நேரத்துக்கு Wங்கிற சக்தி, அதாவது வேலை செய்யப்பட்டுன்னு சொன்னால் அப்போ வலு என்று வரும், அலகு நேரமாக கணிக்கணும். ஆகவே நாங்கள் Tயால் அந்த Wவை பிரிப்போம். விளங்குதா? ஆகவே P சமன் Wவின் கீழ் T. இங்கே நாங்கள் எடுத்த எல்லா சமன்பாடுகளையும் வலு சார்பாக செல்ல போனால் P சமன் என்ன வரும், Wக்கு நம்ம கண்டது என்ன, VIT. அதே Tயால் பிரிப்பட்டிங்கன்னா VI. ஆகவே T வராமல் எழுதுறது தான் இங்கே வர எல்லா வலுக்கான சமன்பாடு. P சமன் VI, P சமன் I வர்க்கம் R, P சமன் V வர்க்கத்தின் கீழ் R. இதில் முக்கியமான இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதில் P சமன் VI என்று வாரது சக்தி உற்பத்தியை குறிக்கிறது. அதாவது உதாரணமாக ஒரு பேட்டரி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அதோட மின்னியக்க விசை E என்று சொன்னால் P சமன் என்ன வரும், E இன்ட்டு I என்று வரும். இது சக்தி உற்பத்திக்கு சொல்கிறது. சக்தி இழப்பு சுற்றுல எங்கே நடக்கும்னா தடைகளில் தான் நடக்கும். இது அழுத்தம், பேட்டரி வந்துட்டு அழுத்த வேறுபாட்டை வழங்கும் ஒரு சுற்றுக்கு குறுக்க, அந்த சுற்றுல ஒரு தடை ஒன்று இணைக்கப்பட்டு அந்த தடை காரணமாக சக்தி, அதாவது அந்த தடையினூடாக மின்னோட்டம் செல்லும் போது அந்த மின்னோட்டம் காரணமாக அந்த தடையில் என்ன செய்யும், சக்தி இழப்பு ஏற்படும். அந்த இழக்கப்படுற சக்தி வெப்ப சக்தியாக மாறி அந்த தடை ஹீட் ஆகும். ஆகவே இங்கே வந்துட்டு I²R V²R என்று R சம்பந்தப்படுற எல்லா சமன்பாடுகளும் குறிப்பிடுறது என்னென்னா சக்தி விரயத்து. P சமன் VIங்கிற இந்த சமன்பாடு என்னென்னா சக்தி விரயத்துக்கும் நாங்கள் பாவிக்கலாம், சக்தி உற்பத்திங்கிறதும் பாவிக்கலாம். மெயினாக சக்தி உற்பத்திக்கு தான் நாங்கள் பாவிப்போம். சக்தி விரயத்துக்கு இந்த R சம்மந்தப்பட்ட சமன்பாடுகளை யூஸ் பண்ணுவோம். அதாவது தடைகளுக்கு குறுக்க, மின்குமலுக்கு குறுக்க, வெப்பச்சுருளுக்கு குறுக்க, இப்படியான கேள்விகள் எல்லாம் I²R தான் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஏன், நாங்கள் சக்தி விரயத்தை VI மூலமாக செல்லேலும், சக்தி விரயத்தை VI மூலமாகவும் செல்லேலும், சக்தி உற்பத்தியை நாங்கள் P சமன் VI மூலமாக மாத்திரம் தான் சொல்லேலும். அடுத்த விஷயம் என்னென்றால் W சமன் I²R மின்னோட்டம் சார்பாக செல்ல போனால் தடை வந்துட்டு சக்திக்கு நேர்விகை சமனாக இருக்கும். இதே வேளை நாங்கள் அழுத்தம் சார்பாக சமன்பாடு எடுத்தோம்னா தடை வந்துட்டு சக்திக்கு நேர்மாறு விகித சமனாக காணப்படுது, சக்திக்கு அல்லது வலுக்கு. இதில் அப்போ இதை வச்சு பாருங்கள், நாங்கள் 2 தடைகள் எடுக்கும், R1
R2ங்கிற தடை. இதில் R1 தடை பெரிய தடைன்னு சொன்னால் நாங்கள் அந்த தடையை வந்துட்டு தொடராக தொடுக்கும் போது ஒரே மின்னோட்டம் தான் பாயப்போகுது. ஆனால் தடை வந்துட்டு எதுக்கு கூட காணப்படுதோ அதுக்கு வந்துட்டு சக்தி விரயம் எப்படிக்கும் கூடுதலாக காணப்படும். இதே வேளை நாங்கள் அதே 2 தடைகளை சமாந்தரமாக தொடுக்கும். சமாந்தரமாக தொடுத்த எங்களுக்கு தெரியும் அதுக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு என்ன, சமன். ஆக இங்கே அழுத்தம் சமன்கிறதால நாங்கள் இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுவோம். அப்போ தடை வந்துட்டு எதுக்கு கூட இருக்கோ R1க்கு கூட இருக்கோ, ஆகவே தடை எதுக்கு கூட இருக்கோ அதுக்கு குறுக்கான சக்தி இழப்பு மிகவும் குறைவாக இருக்கும். ஆகவே எதுக்கு தடை குறையவோ அதுக்கு தான் சக்தி இழப்பு கூட காணப்படும். சக்தி இழப்பு இப்போ மாறப்போகுது, விளங்குதா? ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் கவனிக்கணும். நார்மலாக தடை ஒன்று தரப்பட்டிக்குது, மின்குமிழ் ஒன்று தரப்பட்டிக்குது. மின்குமிழில் தெரியும் எங்களுக்கு பாவிக்கிற என்ன, தங்குதன் இலை. தங்குதன் இலை வந்துட்டு தடை மிகவும் கூடிய ஒரு சாதனம். அதனால தான் அதன் குறுக்காக என்ன செய்யும், மின்னோட்டம் செல்லும் போது அது வெப்ப சக்தியாக இழக்கப்படும். நிறைய மின் சக்தியை வெப்ப சக்தியாக இழக்கும். ஆகவே இந்த விஷயங்கள் நாங்கள் கேள்வியில் பிரயோகிக்கிற மாதிரி இருக்கும். இதுகளை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. வலுவுக்கு அழகு என்ன, வாட்ரு. வீண்டா வோல்டேஜ், இது வாட்ரு. வாட்ருங்கிறதுக்கு அழகு என்ன வரும், ஜூல் செகண்ட் மைனஸ் வந்தால் உண்மையான பரிமாண அலகு. ஸ்பெஷல் அலகு வாட். வீட்டில் பயன்படுத்தப்படுற மின்சக்தி ஜூலை வந்துட்டு நாங்கள் கிலோ வாட்டு ஹவருங்கிற அலகுல அளப்போம். வீட்டில் மீட்டரை பாருங்கள், மீட்டரில் வந்துட்டு கிலோ வாட் ஹவர் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது 1 கிலோ வாட் ஹவருங்கிறது 1 யூனிட் என்று சொல்லுவாங்க. 1 யூனிட் இத்தனை யூனிட் போய்க்கு கரண்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த அலகைத்தான். இந்த அலகில் பாருங்கள், வாட்டுங்கிற குறியீடு அதாவது அலகு பயன்படுத்தப்பட்டாலும் இது வலு இல்லை. சரி, குழம்ப வேண்டாம். ஏன்னா இது கிலோ வாட்டு இன்ட்டு டைம், ஹவரால் டைம் அளவு பெருக்கப்படுது. ஆகவே வலுவை நேரத்தோட பெருக்கின என்ன வரும், சக்தி வரும். ஆகவே இங்கே இது வந்துட்டு கிலோ வாட் ஹவருங்கிறது சக்தியோட அலகு. இந்த கிலோவாட் ஹவரை நாங்கள் எத்தனை ஜூல்னு கணிப்பிடுவோம். 1 கிலோவாட் ஹவருண்டா இந்த 1 கிலோவை இல்லாமல் கேள்வினா 10 வாட்டு ஹவர்னு வரப்போகுது. 10 வாட்டு தர இங்கே ஹவர் எத்தனை, 1 ஹவர் எத்தனை செகண்ட், நாங்கள் செகண்ட் நியம அலகில் குறிப்பிடுவோம். அப்போ தானே வாட்டு தர செகண்ட் பெருக்கிற டைமில் ஜூலில் ஆன்சர் வரும். ஆகவே ஹவருண்டா வந்துட்டு 60 மினிட்ஸ் தர 1 மினிட்ஸ் வந்துட்டு 60 செகண்ட். ஆகவே 3600 பெருக்கும். ஸோ 3.6 இன்ட்டு 10⁻6 ஜூல் சக்தி. ஆகவே 1 கிலோவாட் ஹவருங்கிறது 3.6 தர 16 ஜூலாக இருக்க போகுது. அடுத்த டாபிக் தான் நாங்கள் பார்க்க போகிறது மின்னியக்க விசை. இதை இஎம்எஃப் என்று சொல்லுவோம். இஎம்எஃப்பை வந்துட்டு நாங்கள் அதாவது பெற்றிட இஎம்எஃப்பை சார்பாக சொல்லுவோம். சாதாரண சுற்றுல குறுக்காக இருக்கிற அழுத்த வேறுபாட்டை வின்னு சொல்லுவோம். வெற்றில அகத்தடை 0 என்று சொன்னால் வெற்றி குறுக்கான அழுத்த வேறுபாடு தான் ஆக காணப்படும். = V ஆக காணப்படும். அப்படி இல்லை அகத்தடை இருக்காமன்னு சொன்னால் நாங்கள் லேட்டர் பார்ப்போம் இந்த தியரியை. இப்போ நாங்கள் இஎம்எஃப் என்னென்று பார்ப்போம். வெற்றில இஎம்எஃப் என்று சொல்கிறது வெற்றிக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் வந்துட்டு இரசாயன மாற்றங்கள். வெற்றில வந்துட்டு இரசாயன சக்தி மின் சக்தியாக மாற்றப்படுது. ப்ளஸ் 1 கூலோ மின்னேற்றத்தை எடுத்தோம்னா அந்த மின்னேற்றத்தில் இரசாயன சக்தி மின்சக்தியாக மாற்றப்படுறது தான் என்ன பேட்டரின்னு சொல்கிறது. அதாவது இப்போ சுற்றொன்று எடுப்போம். ஒரு சுற்றுல வந்துட்டு ஏற்றம் உண்டு. சுற்றுல ஓடி இதில் பல்வேறுபட்ட தடைகளுக்குள்ளால போய் அது என்ன செய்யும், அதோட வேகம் மின்னோட்டம் குறைக்கப்பட்டு அதாவது வேகம் குறைக்கப்பட்டு வார அந்த இதை ஏற்றத்தை இந்த மறை அழுத்தத்துக்குள்ளால உட்புகுத்தி நேர் அழுத்தத்துக்குள்ளால பழைய அதே சக்தியை கொண்டதாக மாற்றப்படும். அதாவது -V அழுத்தம் குறைஞ்சி வாரதை +V அழுத்தம் கூடிய ஒன்றாக மாற்றுவோம். இது தான் வந்துட்டு மின்கலம் என்று சொல்கிறது. இந்த இரசாயன சக்தி மின்சக்தியாக மாற்றப்பது எப்படி நடக்குதுங்கிற உண்மையை பார்ப்போம். மின்வாய்கள் 2 அதை மின் பகுபொருளை அமுழ்த்துற நேரம் மின்பகுபொருள் H2SO4 அப்படின்னா H+ அயன்களும் SO4 2- அயன்களும் காணப்படும். இதில் Zn Cuங்கிற மின்வாய்கள் அமழ்த்தப்படும். இதில் Zn வந்துட்டு அனோட்டாகவும் Cu கதோட்டாகவும் காணப்படும். இது நீங்கள் கெமிஸ்ட்ரியில் தெளிவாக படிச்சிருப்பீங்க. இப்போ பாருங்கள், இதில் மின்வாயில் வந்து Zn வந்துட்டு தாக்க வீத தொடரில் கூடுதலாக உயர்ந்த இடத்துல காணப்படுறதால Cu இருக்கும்போது Zn தான் ஒரு ஊடகத்தில் முதல்ல தாக்கம் புரியும். அதுக்கு பின்னால் தான் Cu போகும். ஆகவே Zn என்ன செய்யும், Zn H+ஓட H2SO4 தாக்கம் புரிஞ்சு இலத்திறனை விடுவிக்கும். ஆகவே Znலேருந்து Zn அயன்
மின்கள் உருவாக்கப்பட்டு இலத்திரன்கள் விடுவிக்கப்படும். அதாவது Zn கரையும். அப்போ இந்த மின்வாயு கரைய அதிலிருந்து விடுவிக்கப்படுற இலத்திரன்கள் என்ன செய்யும்? இப்போ இங்கே இலத்திரன்கள் சேரும் Znல சேர்ற இலத்திரன்கள் இங்கே ஒரு மறை அழுத்தத்தை தோற்றுவிக்கும். அது சார்பாக இங்கே செப்பு தகடு நேர் அழுத்தமாக காணப்படும். ஆகவே ஒரு கட்டத்தில் இந்த இலத்திரங்கள் சேர்ந்து இந்த Zn மேற்பரப்பு முழுவதுமாக மூட காணப்பட அதுக்கு பின்னால் Zn கரையாது. ஏன் H2SO4 டச்சில் தொடர்புல இல்லை. ஆகவே நாங்கள் இப்போ இந்த Znக்கும் Cuக்கும் குறுக்க ஒரு கம்பி ஒன்றை இணைச்சிட்டோம்டா இந்த Znலேருந்து வெளியாகிற இலத்திரன்கள் என்ன செய்யும்? இந்த கம்பி வழியாக பாஞ்சு உயர் அழுத்த கம்பியான செப்பு அடையும். ஏன் இப்போ இந்த Zn சூழ இலத்திரன்கள் மறை பெருமானங்கள் சூழ்ந்து மறை அழுத்தம் தான் நிகழ்ந்திருக்கும். ஆகவே இப்போ இலத்திரங்கள் நேரழுத்த பெருமானம் அல்லது பூச்சியம் அழுத்தங்கிறதே இங்கே நேரழுத்த பெருமானம். நேரழுத்த பெருமானத்தை நோக்கி ஓட இப்போ இந்த Cuங்கிற தகட்டுக்கு அண்மையில் இந்த இலத்திரங்கள் வந்து சேரப்போகுது. இந்த சேர்ற இலத்திரன்களில் வந்துட்டு என்ன நடக்கும்னா இந்த கரைசலில் இருக்கிற H+ சேர்ந்து H++ இலத்திரங்கள் சேர்ந்து H2 வாயுவாக வெளியாகும். இந்த வெளியாகிற H2 வாயு இங்கே வலி குமிழிகளாக காணப்படும். இது எளிய மின்னிரசாயன களம் என்று சொல்லப்படும். இந்த எளிய மின்னிரசாயன களம்ங்கிற கான்செப்ட்ல இருந்தால் இப்போ இருக்கிற ட்ரை பேட்டரி எல்லாம் வந்தது. திரவ வடிவத்தில் இல்லாமல் மின் இரசாயன களங்கள் ஒரு செமி சாலிட் குறை திண்ம வடிவத்தில எல்லாம் உருவாக்கப்படுகின்றது. ஆக பேசிக் கான்செப்ட் வந்துட்டு இதுதான். ஆகவே இந்த Zn Cu செப்பு மின்வாய்களுக்கு இடையிலான வோல்ட்டுமானி இணைச்சோம்னா அது காற்று அழுத்தம் 1.08 வோல்டேஜை காட்டும். கொடுக்கப்படுற கம்பிகளுக்கு கொடுக்க ஒரு தடையற்ற அம்பியர்மானியை வச்சோம்னு சொன்னால் இப்போ இலத்திரண்ட பாய்ச்சல் எப்படி நடக்கும்? இங்கால Zn இருந்து Cu. ஆகவே மின்னோட்ட பாய்ச்சல் எப்படி நடக்கும்? அதுக்கு எதிர்ப்புறமாக. ஆகவே மின்னோட்டம் அம்பியர்மானி திரும்பல் அடையும் மின்னோட்டம் மோட்டர் பக்கமாக. இதிலிருந்து பாருங்க Zn என்ன செய்யுது? இப்போ உதாரணமாக Zn மூலமாக இலத்திரன் சேகரிக்கப்படுறதால ஒரு விசை ஒன்று தாக்கி இலத்திரங்கள் அசைக்கப்படுகின்றது. இந்த இலத்திரங்கள் அசைக்கப்படுற ஃபோர்ஸ் தான் அதாவது EMF எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்லுவோம். இந்த மின்னியக்க விசையை நாங்கள் EMFங்கிறத இங்கே பேட்டரியால் செய்யப்படுகின்ற வேலையின் கீழ் Q. ஆகவே அலகு ஏற்றத்துக்கு செய்யப்படுற வேலை தான் Eங்கிறது மின்னழுத்த வேறுபாடு மாறித்தான், ஆனால் அது பேட்டரிக்கு கதைக்கும் போது அது மின்னியக்க விசை என்று என்று சொல்லுவோம். சரி, ரைட். இப்போ பார்ப்போம். இந்த பேட்டரியில மின்னியக்க விசையானது மின் சக்தியானது பல்வேறு வடிவங்களை பெற இயலும். ஒன்று களம், அடுத்த மின் பிறப்பாக்கி, சூரிய களம், வெப்ப இணை. களத்துக்கு வந்துட்டு இரசாயன சக்தி மின் சக்தியாக மாறும். இங்கே மின் பிறப்பாக்கியில் இயக்க சக்தி பொறிமுறை சக்தி அது மின் சக்தியாக மாற்றப்படும். சூரிய களத்தில் சூரிய ஒளிச்சக்தி அதாவது வெளிச்சம் ஒளிச்சக்தி மின் சக்தியாக மாற்றப்படும். வெப்ப வினையில் வெப்ப சக்தி என்ன செய்யும்? மின் சக்தியாக மாற்றப்படும். இதில் நான் இப்போ சாராம்சமாக செல்ல போனேன்னா ஒரு பேட்டரியில் வந்துட்டு மறை அழுத்தம் ஒன்று காணப்படும், நேர் அழுத்தம் முடிவிடம் ஒன்று காணப்படும். ரெண்டுக்கும் குறுக்கான வேறுபாடு தான் அழுத்த வேறுபாடு பேட்டரியில். இது EMFக்கு சமனாரிக்கும். இந்த EMF சமனாரிக்கும் எப்போண்டா தடை பேட்டரி அகத்தடை 0 என்று சொன்னால் அகத்தடை இருந்தால் EMFல வந்துட்டு அகத்தடைக்கு குறுக்க வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சக்தி இழக்கப்பட்டு தான் வேலை கிடைக்கும். பேலன்ஸ் வோல்டேஜ் வந்துட்டு கிடைக்கும் சுற்றுக்கு. ஒரு பேட்டரியில் மறை முடிவிடத்தில் இருக்கிற ஒரு நேரேற்றம் உண்டு. அந்த பேட்டரியில் நேர் முடிவிடத்துக்கு இயக்கிறதுக்கு நாங்கள் அந்த பேட்டரி செய்ய வேண்டிய வேலை W. ஆகவே பேட்டரியில் வந்துட்டு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அதாவது EMF வந்துட்டு செய்யப்படுற அந்த மொத்த வேலை ஏற்றத்தை அசைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வேலை அல்லது மின் சக்தியின் கீழ் Q மொத்த ஏற்றம் என்று வரப்போகுது. ஆகவே அலகு ஏற்றத்துக்காக அந்த பேட்டரிக்கு குறுக்க செய்ய வேண்டிய வேலை தான் வந்துட்டுன்னா ஒரு ஏற்றத்தின் மீது அலகு நேரேற்றத்தின் மீது அந்த பேட்டரி குறுக்க செய்ய வேண்டிய வேலை தான் EMF. அடுத்தது நாங்கள் இப்போ சுற்று ஒன்றில் சக்தி காப்பு பற்றி பார்க்க போகிறோம். இப்படி ஒரு சுற்று ஒன்று தரப்பட்டிருக்குது. இந்த சுற்றுல Iங்கிற மின்னோட்டம் ஓடுது, Eங்கிற மின்னியக்க விசையுடைய மின்கலத்தில் இருந்து அந்த மின்கலத்தில் அகத்தடை 6 தராங்க. ஆகவே இது அகத்தடை உதவுது. அந்த அகத்தடையை நான் வெளியெடுத்து இப்படி குறித்து காட்டிக்கிறேன். சுற்றுல பாருங்க. இப்போ பார்ப்போம். சுற்றுல வந்துட்டு சக்தி காப்பு எப்படி நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மின்கலத்தினால் பிரயோகிக்கப்படுற மொத்த சக்தி அதாவது சுற்றுக்கு வழங்கப்படுற மொத்த சக்தி இந்த அகத்தடையில் விரயமாகும் சக்தி அடுத்தது சுமை தடையில் விரயமாகும் சக்தி என்ற வடிவத்தில் சமனாக காணப்படும். சக்தி இழப்பு வேறு எங்கேயும் இல்லாவிட்டால். ஆகவே இப்போ நான் இதுக்கு சமன்பாடு எழுதலாம். களத்தினால் வழங்கப்படுற வலு, இப்போ நான் சக்திங்கிறதுக்கு வலுன்னு சொல்லலாம். ஆகவே களத்தினால் வழங்கப்படுற வலு P = என்னென்று வரும்?
P சமன் E இன்டு ஓற்ற மின்னோட்டம் I VI என்று வரும். அது V தான், அது என்ன E இங்கு. ஆகவே EI இது வழங்கப்படுற மொத்த சக்தி தடையில் அகத்தடையில் முதலாவது விரயமாகும். ஆகவே I வர்க்கம் I ஸ்கொயர்ட் R ப்ளஸ் அதே மாதிரி I ஸ்கொயர்டுங்கிற அதே மின்னோட்டம் தான் கேபிட்டல் ஆர் குறுக்காக போகும். ஆகவே I ஸ்கொயர்ட் கேபிட்டல் ஆர். இதிலிருந்து நாங்கள் ஐக்கான சமன்பாடு எழுதலாம். இந்த I வர்க்கம் I எல்லாம் வெட்டுப்பட I சமன் E இன் கீழ் R ப்ளஸ் கேபிட்டல் ஆர் என்ற சமன்பாடு வரும். அல்லது இதை நாங்கள் இன்னொரு வழியில் செய்யலாம். எப்படின்னா, இப்போ இந்த தடை அகத்தடைக்கு குறுக்க இந்த E மின்னியக்க விசையுடையது அகத்தடைக்கு குறுக்க ஒரு அழுத்த வேறுபாடு நிலவும். ஆகவே இப்போ சுற்றுக்கு வழங்கப்படுற மின்னோட்டம் மின்கலத்தினால அகத்தடைக்கு விரயமாகி அதன் பின் எஞ்சிய விங்கிற ஒரு அழுத்த வேறுபாடு தான் வழங்கும். அந்த விங்கிற அழுத்த வேறுபாடு தான் இப்போ ஆறுக்கு குறுக்க காணப்பட போகுது. ஆகவே நான் இப்போ சொல்லலாம், இந்த மின்கலத்தினால் வழங்கப்பட்ட வலு வந்துட்டு E இன்டு I சமன் இந்த சுற்றுக்கு, அதாவது ஆறுங்கிற சுமை தடைக்கு வழங்கப்பட்ட அழுத்தம் இப்போ என்னென்னு சொல்லலாம், நாம் B சார்பாக சொல்ல போனால் VI என்று சொல்லலாம். ஏன் இப்போ தடைக்கு குறுக்க அழுத்த வேறுபாடு V, மின்னோட்டம் I சக அகத்தடைக்கு குறுக்காக விரயமாகிய வலு வந்துட்டு IR ஸ்கொயர்ட். ஆகவே இதிலேருந்து I எல்லாத்தையும் சுருக்கணும்னா என்ன சமன்பாடு வரும்? விக்கான சமன்பாடு. இப்போ இருக்கிற இந்த விக்கான சமன்பாடு E மைனஸ் I இன்ட்டு R. ஆகவே இதில் என்ன விளங்குதுண்டா, இந்த சுற்றுக்கு அகத்தடையுடைய பெற்றியை நாங்கள் இணைச்சோம்டா அது சுற்றுக்கு வழங்குகிற அழுத்தமானது அதில் மின்னியக்க விசையிலிருந்து கழித்து அதில் அகத்தடைக்கு குறுக்காக வேஸ்ட் ஆகிற அழுத்த வேறுபாட்டை கழிக்கணும். இங்கே இந்த சுற்றுலா I சமன் 0 அகத்தடையுடைய பெற்றிருந்தாலும் I 0 I இன்டு ஆறுங்கிற கணியம் முற்றமாக 0 ஆகவே அழுத்த வேறுபாடு சமன் E. ஆகவே எந்த சுற்றிலும் இணைக்கப்படாத அல்லது மின்னோட்டம் நடைபெறாத ஒரு சுற்றுல அகத்தடை இருக்கின்ற மின்கலம் என்றாலும் அதில் மின்னழுத்த வேறுபாடு, அதுக்கு குறுக்கான மின்னழுத்த வேறுபாடானது அதன் மின்னியக்க விசைக்கு சமனாக இருக்கும். அதே இது சுற்றுல மின்னோட்டம் ஓடினால் அந்த மின்னோட்டம் காரணமாக அகத்தடைக்கு குறுக்கே சக்தி இழப்பு ஏற்பட்டு சுற்றுக்கு வழங்கப்படுகின்ற அழுத்த வேறுபாடு குறைவடையும். மேலுள்ள நிறுவலிருந்து நாங்கள் வலுக்கான சமன்பாடு மின்னோட்டம் சுமை தடை சார்பாக செல்ல போனோம்னா I ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் என்று சொல்லுவோம். ஐக்கு நான் சமன்பாடாக முதல் அலினன் E இன் கீழ் R ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஆகவே P சமன் இதை நான் பிரதிட்டேன்டா E வர்க்கம் R இன் கீழ் R ப்ளஸ் கேபிட்டல் ஆர் முழுவதின் வர்க்கம் என்று வரப்போது. ஆக இப்படி நாங்கள் பல விதமாக பல சமன்பாடுகள் ஒழுங்குபடுத்த வேண்டி வரும். ஒரு சுற்றில் இணைக்கப்படுற சுமை தடைக்கும் அதற்கு குறுக்காக இழக்கப்படுகின்ற வலுவுக்குமான மாறல பாபம். இதுக்கான கிராஃப் எப்படி வரும்டா, சீரற்ற கிராஃப் ஒன்று வரும். இது குறைவடையும் கிராஃப், உச்சத்துக்கு போயிட்டு மேக்சிமத்திலிருந்து மீண்டும் குறைவடைந்து ஒரு பெருமானத்துக்கு வரும். இதிலிருந்து நாங்கள் சில முடிவுகள் எடுப்போம். அதாவது முதலாவது அழுவிரைய மேக்சிமமாக இருக்கும் எப்பண்டா அகத்தடையும் சுற்றில் பெற்றறிந்த அகத்தடைக்கு சமனாக ஏனைய எல்லா சுற்றில் இணைக்கப்பட்ட புறத்தடைகள் அனைத்தினதும் கூட்டுத்தொகையும் சமனாக காணப்பட்டதென்றால் உயர் வலு விரயமாகும். சுற்றுல சுமைத்தடை 0 என்றால் வலு விரயமும் என்ன 0. ஆர் வந்துட்டு நாங்கள் முடிவெளி அளவு இணைத்தோம் என்றால் ஏற்படுற வலு விரயமும் 0. ஏன் ஆர் முடிவெளிண்டா I வந்துட்டு என்ன 0 ஆயிடும். ஆகவே வலு விரயம் 0. R சமன் ஆறாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ரெண்டுக்கும் பிரதிட்டோம்டா P சமன் என்னென்று வரும் E வர்க்கம் இன்டூ கேபிட்டல் ஆர், மேலுக்கு கீழே கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர். ஆகவே 2R என்று வரப்போது 2R முழுவதும் இந்த வர்க்கம்ங்கிறது 4R வர்க்கம், 4R வர்க்கம். ஆகவே R வர்க்கமும் ஆறும் போயிடும். P சமன் E வர்க்கத்தின் கீழ் 4R என்று வரப்போது. ஆகவே P மேக்சிமம் சந்தர்ப்பத்துக்கான சமன்பாடு E வர்க்கத்தின் கீழ் 4R என்றது. E வர்க்கத்தின் கீழ் 4R என்னும் சொல்லேலும். பேட்டரி மின்னிறக்கம் அடைதல், அதாவது பேட்டரி மின்னிறக்கம் அடைகிறதுக்கு காரணம் ஒரு சுற்றுல பேட்டரி தொடுக்கப்படும் போது அதிலிருந்து அதில் காணப்படுற தடைகள், சுமை தடைகள், அகத்தடைகள் எல்லாமே மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த மின்னோட்டம் மின்சக்தி வெப்ப சக்தியாக விரயமாக்கப்படும். ஆகவே இங்கு விரயமாகிற சக்தி வந்துட்டு I ஸ்கொயர்ட்
ஆர் டி என்று தரப்படும். சக்தி வந்துட்டு விரயமாக பேட்டரியிலிருந்து எடுக்கப்படுற சக்தி விரயமாக்க பேட்டரி வந்துட்டு என்ன செய்யும், மின் இறக்கமடையும். அதோட வோல்டேஜ் படிப்படியாக குறையும். உதாரணமாக 10 வோல்டேஜ் பேட்டரி தொடர்ந்து சுற்றுல பயன்படுத்தினா அல்லது நீண்ட நேரத்துக்கு பயன்படுத்தினா அப்படி பல மின்னிறக்கமடையக்கூடிய காரணிகளால் இதில் பேட்டரி வோல்டேஜ் ஆனது 9.98 அல்லது 6 அப்படி என்று படிப்படியாக குறைஞ்சு கொண்டு அதில் உண்மையான பெருமானம் இல்லாமல் குறைஞ்சு கொண்டு போகும். ஆகவே இதுக்கான காரணங்கள் வந்துட்டு எங்களுக்கு தெரியும். E=I²RTண்டா ஐ கூட கூட பயன்படுத்துகிற சக்தி கூடும். அதே போல் சுற்றுல இணைக்கப்பட்டிருக்கிற நேரம் அதிகரிக்கவும் சக்தி அதிகரிக்கும். ஆகவே இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி மின்னோட்டத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வோம், சுற்றுல ஒரு மின்கலம் ஒன்று இணைக்கப்படுற நேரம் அதுக்கு பக்கத்தில் ஒரு காப்பு தடை பயன்படுத்துவோம். காப்பு தடை 10 ஓம் பயன்படுத்துகிற டைமில் ஏனைய சுற்றில் இணைக்கப்பட்ட தடையை விட இந்த தடை பெருமானம் இன்னும் சேர்ந்து கூடுவதனால இதன் விளைவாக மின்னோட்டம் என்ன செய்யும், இறுதியாக குறைக்கப்படும். ஐக்கான சமன்பாடு தெரியும். E=R+R+ இந்த சுமை தடை 10. ஆகவே 10 என்று தடை கீழுக்கு கூட மின்னோட்டம் குறைக்கப்படும். ஆக இது ஒரு வழி. அடுத்தது நீண்ட நேரத்துக்கு சுற்று நிலைமை, அதாவது மூடப்பட்ட நிலைமையில் இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம், அமர்த்தும் வகை ஆளி பயன்படுத்துவோம். இப்போ விரைவாக நாங்கள் பண்ணி ஆஃப் பண்ணிலும் சுற்றுல இதன் விளைவாக எந்நேரமுமே சுற்று இருக்கிறது தடுக்கப்படும். ஆகவே மேலதிகமாக மின்னிறக்கம் தடுக்கப்படும். மின்கலங்களின் இணைப்பு மின்கலத்துக்கு வந்துட்டு அகத்தடைங்கிற ஒரு விஷயம் காணப்படும். அகத்தடை 0 இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அகத்தடை என்று சொன்னால் மின்கலத்துக்கு குறுக்கே ஒரு இலத்திறனை அல்லது மின்னேற்றத்தை அசைக்கிற டைமில் மின்னோட்டத்தை ஓட செய்யும் டைமில் அந்த மின்னோட்டத்தை எதிர்க்கும் அல்லது தடுக்கின்ற அந்த இரசாயன பொருட்கள் மின்னோட்டத்தை தடுக்கும் இயல்பு தான் இங்கே அகத்தடை. அதாவது பேட்டரிக்கு உள்ள காணப்படுற தடை. புறத்தடைங்கிறது பேட்டரிக்கு வெளியே நாங்கள் இணைக்கிற ஏனைய எல்லா தடைகளும், சுமை தடையாக இருக்கட்டும், மின்கமல் அல்லது சாதனங்கள் எல்லாவற்றின் தடை. தொடர் இணைப்பு, அடுத்து சமாந்தர இணைப்பு. முதலாவது தொடர் இணைப்பை பார்ப்போம். ஆகவே இவ்வாறு தொடராக மின்கலங்கள் இணைக்கப்படுற டைமில் மின்கலம் ஒன்று நான் அதில் மின்னியக்க விசை ஈன்னு எடுக்கன், அதில் தடையை ஆறுன்னு எடுத்தேன்டா. இதில் மின்னியக்க விசை எல்லாமே மொத்தமாக E= தனித்தனி மின்னியக்க விசைகளோட கூட்டுத்தொகையாக இருக்கும். அதே போல் அகத்தடை வந்துட்டு விலையுள் அகத்தடையானது தனித்தனியான அகத்தடைகளோட கூட்டுத்தொகையாக காணப்படும். ஆகவே இப்போ சமனான மின்கலங்களை இணைச்சோம்னா E1ங்கிற சமனான மின்கலங்கள்னு சொன்னால் E1 × N எண்ணிக்கையிலானது. அதே மாதிரி அவற்றின் அகத்தடை வந்துட்டு சமனான அகத்தடையாக இருந்தால் R × N ஆக காணப்படும். இதே தொடராக இணைத்தால். சமாந்தரமாக இணைக்கும் போது எப்படி நடக்கும்னு பார்ப்போம். இதில் சமாந்தரமாக இணைக்கும் போது நாங்கள் 2 விதமாக பார்க்கலாம். சமனான மின்னியக்க விசையுடையது, சமனற்ற மின்னியக்க விசையுடையது என்று பார்ப்போம். சமனான மின்னியக்க விசைக்கு பார்ப்போம். இங்கே எல்லா மின்னியக்க விசைகளும் சமனாக காணப்படுவதால் விலையுள் ஏபிக்கு குறுக்காக வரக்கூடிய இந்த விலையுள் மின்னியக்க விசை நான் ஈண்டு எடுக்கன். ஆகவே E= E1 என்று தான் வரப்போகுது. இது ஆரை பார்த்தோம்னால் அகத்தடையை பார்த்தோம்னால் எங்களுக்கு தெரியும் இது எல்லாமே சமாந்தரமாக இணைக்கப்பட்ட அகத்தடைகள். ஆகவே 1R = 1R1+, 1R2+, 1R3 என்ற விதத்தில் அமைய போகுது. சமனான அகத்தடைகளாக இருந்தால் என்னென்று வரும், R = R1 × N என்று வரப்போகுது. சமனற்ற மின்னியக்க விசைகளை பயன்படுத்துகிற சுற்றுக்கு விலையுள் ஈட பெருமானம் இந்த தரப்பட்ட சமன்பாடு மூலம் காட்டப்படும். E × R = E1/R1+, E2/R2+, E3/R3. இந்த சமன்பாட்டை சுருக்கவார விட தான் ஈட பெருமானத்தை தரும். ஆகவே நாங்கள் இந்த சமன்பாட்டை சுருக்கிட்டு எழுவாய் மாற்றம் செஞ்சோம்னா அந்த கோவையாக காணப்படும். ஆக இதில் தனி அகத்தடைகளுக்கு மாத்திரம் எப்படி வரும், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சமாந்தர இணைப்புங்கிறதால 1R = 1R1+, 1R2+, 1R3 என்ற விதத்தில் அமையும். ஆகவே நாங்கள் இதை சுருக்கி போட்டோம்னா எப்படி வரும், எங்களுக்கு தெரியும் தனித்தனி இதை கூட்டுற டைமில் நாங்கள் R1, R2, R3 பொம்மை எடுப்போம். ஆகவே இந்த R1 எடுத்திங்கன்னா அது வராத 2 வரும், R2 எடுத்திங்கன்னா அது வராத 2 பெருக்கம் வரும். ஆகவே இதன் விளைவாக இதிலிருந்து நாங்கள் எடுக்கலாம் R= விலையில் தடைக்கு சமன்பாடு என்ன வரும், R1, R2, R3 × R1, R2+, R2, R3+, R3, R1 என்று வரப்போகுது. இந்த சமன்பாடை கொண்டு போய் அங்கே பிரதிட்டீங்கன்னா E × R = E1/R1+, E2/R2+, E3/R3
இங்கே நீங்கள் இந்த சமன்பாடை பிரதிட்டீங்கன்னா இதுக்கு பொம்மஸ் எடுக்கணும் R1 R2 R3 என்று பொம்மஸ் எடுத்தீங்கன்னா E1ஓட என்ன வரும் R2 R3 பெருக்கப்படும். அதே போல் E2ஓட என்ன செய்யும் R1 R3 பெருக்கப்படும். அதே மாதிரி E3ஓட R1 R2 பெருக்கப்படும். இப்போ இந்த ஆருக்கு நான் ஏற்கனவே இந்த கண்ட விலையில் போடலாம். விலையில் போட்டால் இதில் பாருங்கள் இதுவும் வெட்டுப்பட்டு போயிடும். ஆகவே இங்கே வரக்கூடிய சமன்பாடு இது ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு கேட்ட கேள்விட அணுகுமுறை தான் இது. ஆகவே சமன் என்ன வரும், இது மேலுக்கு போகிறது இங்கே சமன்பாடுக்கு இங்கே கீழுக்கு வரும். ஆகவே E1 என்று சொன்னால் R2 R3 என்றும் ப்ளஸ் E2 என்று சொன்னால் R1 R3யும் வராத இலக்கங்கள். அதே மாதிரி E3 என்று சொன்னால் R1ம் R2ம் வராத இலக்கங்கள். அதன் கீழ் R1 R2 ப்ளஸ் R2 R3 ப்ளஸ் R3 R1 என்று வரப்போகுது. இதான் விலையுள் ஈக்கான சமன்பாடு. இந்த சப்டாபிக்கில் படித்த சமரி எல்லாத்தையும் பார்ப்போம். ஒரு தடைக்கு குறுக்க மின்னோட்டம் ஒன்று ஓடி நிற்கின்றால் அந்த தடைக்கு குறுக்கான அழுத்தத்தை நாங்கள் எப்படி சொல்லலாம், இது A இது B என்று சொன்னால் VAB அதாவது VA மைனஸ் VB நான் I இன்ட்டு R என்று சொல்லலாம். ஆக இந்த ரெண்டு அழுத்தம், இது அழுத்தம் VA என்று சொன்னோம்னா இது அழுத்தம் VB என்று சொன்னோம்னா ரெண்டுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு சமன் I இன்ட்டு R என்று தரப்படும். இப்போ நான் ஒரு பெட்ரி ஒன்று எடுக்கேன், ஈங்கிற மின்னியக்க விசையுடையது, அதில் அகத்தடை R என்று சொன்னால் இந்த பெட்ரியிலேருந்து மின்னோட்டம் வெளியாக போகுது. இப்போ நான் இந்த அழுத்த வேறுபாடு VA மைனஸ் VBங்கிறதுக்கு சமன்பாடு எப்படி வரும், மொத்தமாக நிலவுற மின்னியக்க விசையிலிருந்து அந்த மின்னியக்க விசையில் ஒரு பகுதி என்ன செய்யும், இந்த ஆறுக்கு குறுக்க விரயமாகும். அப்போ ஆறுக்கு குறுக்கான அழுத்தம் என்ன தெரியும், என்ன I இன்ட்டு ஸ்மால் ஆர். ஆகவே E மைனஸ் IRங்கிறது தான் இப்போ சுற்றுக்கு வழங்க போகிற அழுத்த வேறுபாடாக இருக்க போகுது. இதில் இப்போ நான் ஏக்கும் பிக்குமான அழுத்த வேறுபாடு பார்த்துட்டா இந்த உதாரணத்தில் இதில் பெட்ரியில் இருந்து மின்னோட்டம் போகலை, பெட்ரியை நோக்கி மின்னோட்டம் வருகுது. ஆகவே பெட்ரியை நோக்கி மின்னோட்டம் வருகுதுண்டா இதை சொல்லுவோம் சார்ஜிங், மின்னேற்றுதல். அதாவது இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது இந்த சுற்றுல இதை விட மிகவும் பெரிய ஒரு மின்கலம் ஒன்றை வச்சு, அதாவது இதை விட மிகவும் பெரிய ஒரு மின்கலத்தை வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால தான் மின்னோட்டம் பேட்டரிக்கு எதிராக போகுது. இந்த நேரத்தில் ஏபிக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு என்ன வரும் என்று சொன்னால், ஏற்கனவே E மைனஸ் IR டிஸ்சார்ஜிங்கை காட்டினேன். இது டிஸ்சார்ஜிங், இது சார்ஜிங். ஆகவே சார்ஜிங்குக்கு E ப்ளஸ் IR என்று கூட்டுப்பட போகுது. இந்த ரெண்டு உதாரணத்துலையும் பாருங்கள், இங்கே சுற்றுல இன்னும் ஒரு தடை சுமை தடை ஒன்று தருது. அப்போ சுமை தடை ஒன்று பாவிக்காங்க. ஆகவே சுமை தடை ஒன்று பாவிச்சா எங்களுக்கு தெரியும் இதுக்கு குறுக்காகவும் என்ன செய்யும், I இன்ட்டு R விரயமாகும். ஆகவே IR இதுக்கு குறுக்க விரயமாகும்னு நாங்கள் கழிக்கணும். ஆகவே மைனஸ் I இன்ட்டு R ப்ளஸ் கேபிட்டல் Rன்னு நாங்கள் போடலாம் சமன்பாட்டுக்குள்ளே. அதே போல தான் இங்கேயும் நாங்கள் ஒரு சுமை தடை ஒன்று பாவிக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் இது குறுக்கையும் என்ன செய்யணும், ஒரு அழுத்தம் ஒன்று நிலவும். அந்த IR வந்துட்டு கழிஞ்சு தான் ஏபி குறுக்கா விஜயமாகும். ஆகவே ஏபி இங்கே சார்ஜிங்கிறதால E ப்ளஸ் IR வரும், ப்ளஸ் IR வரும். ஆகவே இது ரெண்டும் பொம்மஸ் எடுத்தோம்னா E ப்ளஸ் I இன்ட்டு R ப்ளஸ் R என்று வரப்போகுது. இதுதான் ஏபிக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு என்று வரும். இந்த விஷயங்கள் தான் சமரியான விஷயங்கள். இதில் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பற்றி. டிஸ்சார்ஜ் என்று சொன்னால் சுற்றுல இருக்கிற அழுத்தங்கள் எல்லாமே கழிப்படும். சார்ஜிங்னு சொன்னால் அழுத்தங்கள் எல்லாமே கூட்டுப்படும். ஏன் இப்படி கூட்டுப்படுது கழிப்படுகுதுங்கிற தெளிவு நாங்கள் அடுத்ததாக பின்னால் பார்க்க போகிற கர்ச் ஆஃப் லோங்கிற லோவில் நாங்கள் தெளிவாக பார்ப்போம்.